நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விடுங்க, நான் இங்க இருந்து போனோம். அர்த்த ராத்திரில எதுக்காக கௌதம் மந்திரி வீட்டுக்கு போனா? இத யாரும் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அது நாங்க என்ன நினைச்சோம்னா, அவ பிசினஸ் விஷயமா கரண் கிட்ட பேச போயிருக்கான்னு. நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? ரேணுகா தேவி வீட்டுக்கு. அங்க போனாதான் உண்மை என்னன்னு நமக்கு புரியும். அங்க போறதுல எந்த லாபமும் இல்ல. நான் இத பத்தி விசாரிக்க போயிருந்தேன். அவங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியலையா? நான் போய் தெரிஞ்சுக்க போறேன். நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, அவங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. கௌதம் ஒரு வேலை விஷயமா அங்க போயிருந்தான். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து அவன் கிளம்பிட்டானா. அதுக்கப்புறம் அவன் எங்க போனாங்க அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நீ ஒரு புள்ளையோட அம்மாவா போயிருக்க, நான் ஒரு போலீஸ்காரனா அங்க போறேன். நிச்சயம் வித்தியாசம் இருக்கு, கேட்கறதுக்கும் பதில் சொல்றதுக்கும். அதோட முக்கியமான விஷயம், அந்த ரேணுகா தேவி ஒன்னும் நீதி தேவதை இல்லை. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்கு. என் வழியில என்ன விசாரிக்க விடு. ஒருவேளை கௌதம தேடுறதுக்கு ஒரு தடையா அங்க கிடைக்கலாம்ல? இங்க பாரு தேவயானி, நாம கௌதமோட அம்மா அப்பா. அவனை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்புறம் இதுக்காக ஒருவேளை நாம 1000 தடவை ஒரே ஆளை விசாரிக்க வேண்டி வந்தாலும் விசாரிச்சுதான் ஆகணும். அழாத. பிஏ, ஏன்பா பிஏ, ஏன்பா நந்து, பிஏ எங்க? என்ன வந்து பார்க்க சொல்லு. மேடம், அவர் இங்க இல்ல. இல்லன்னா என்ன அர்த்தம்? எங்க போயிட்டான்? தெரியல, எங்கேயாவது போயிருப்பாரு. நானும் ரொம்ப நேரமா அவரை பார்க்கல. சாகட்டும் விடு. அம்மா, கரண் எப்படி இருக்கான்? மேடம், அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படியா? தூங்கிட்டான். பிஏ வந்ததும் என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க மேடம். இந்தா கொஞ்சமா சாப்பிடு. வேணாம் சிட்டு, நான் சாப்பிட மாட்டேன். இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா வெறும் வயித்துல மாத்திரம் எப்படி சாப்பிடுவேன்? கொஞ்சமா சாப்பிடு. இந்தா இந்தா. நான் தான் சொல்றேன்ல, கௌதம் வர வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நீ அங்க போக கூடாது. வேணா சீனு, சொன்ன கேளு. சீனு, கடன் பிடிக்காதீங்க வித்யா. ப்ளீஸ் கொஞ்சமா சாப்பிடுங்க. அதை என்கிட்ட கொடு. நீயே சொல்லு.
சாப்பிடுங்க. நான் தான் சொல்றேன்ல சின்னு, எனக்கு மனசு சரியில்லை, நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். இங்க இருக்க எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா பட்னி கிடக்கிறதுனால எதுவும் சரியாக போறது இல்ல. சரி, உங்களுக்காக வேண்டாம், எங்க எல்லாருக்காகவும் சாப்பிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம். இப்படிதான் இருக்கணும். கரணுக்கா? ஆமா மேடம். கொடு, நான் எடுத்துட்டு போறேன். கரண், எந்திரிப்பா, பால் சாப்பிடு. கரண் எங்க போயிட்டான்? கரண், கரண் கண்ணா, கரண் எங்க போனா? கரண், நந்து நீ எங்க போய் தொலைஞ்ச? மேடம் கரண் எங்க? மேடம் அவர் ரூம்ல தானே தூங்கிட்டு இருந்தாரு. ரூம்ல கரணை காணோமே. நான் சொன்னேன்ல அவனை பத்திரமா பாத்துக்கன்னு, ஏன் அவனை தனியா விட்டுட்டு போன? ஏன் பாப்பியே, நீ கரணை பாத்தியா? அவன் எங்க போனா? மேடம் அது நான் என்ன நான் இழுத்துக்கிட்டு இருக்க? உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட சாக போறீங்க. நீ ஏன் நின்னுகிட்டு என் முகத்தையே பார்த்துட்டு இருக்க? போய் அவனை தேடு. கடவுளே, என் கரணை காப்பாத்துப்பா. எங்க இருந்தாலும் அவன் பத்திரமா இருக்கணும். ஹலோ கரண் கண்ணா, மா, நீ எங்க பாருக்க? ஒரு முக்கியமான வேலை. உங்க ஜெயில உடைச்சிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. நான் என்ன பண்றது? முக்கியமான வேலை தான். நான் தான் வேண்டான்னு சொன்னேன் இல்லப்பா. நீ சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வந்துரு. நீ ஏமா கவலைப்படுற? நான் திரும்பி வந்துடுவேன். நான் உன் அம்மா அப்பா, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? நீ முதல்ல என்கிட்ட சொல்லு, நீ எப்ப திரும்பி வரப்போற? அதான் சொன்னேன்ல, எப்ப எனக்கு தோணுதோ அப்ப நான் வருவேன்னு. இதே போல அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க டிஸ்டர்ப் பண்ணி வச்சீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு. அவன் மனசுக்கு தோணும் போது அவன் திரும்பி வந்துருவானா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் மனசுக்கு தோணும் போது அவன் திரும்பி வந்துருவானா? எப்படி இருக்கீங்க ரேணுகா தேவி? நான் பார்க்கறதெல்லாம் உண்மைதானா? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல என் கண் பார்வை மங்கிடுச்சா? எனக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு பிரேமானந்த். ஆனா உன்னோட பார்வைக்கு என்னால கேரண்டி தர முடியாது. யாருக்கு தெரியும், வயசாக பார்வை கெட்டு போயிருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி அன்பா குறும்புத்தனமா அப்புறமா பேசிக்கலாம். நான் ஒரு முக்கியமான விசாரணைக்காக வந்திருக்கேன். நேத்து ராத்திரி இங்க என்ன நடந்தது? அட, இதென்ன கேள்வி பிரேமானந்த்? நேத்து ராத்திரி என் பையன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் காணாம போயிட்டான். அதுக்கு உன் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா இங்க வந்து அதை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா என்ன? இத பாருப்பா, அவன் எப்படி இங்க வந்தானோ அதே மாதிரியே திரும்பி போயிட்டான்.
அவன் எத்தனை மணிக்கு வந்தான்? எனக்கு என்ன தெரியும்? யார் எத்தனை மணிக்கு வராங்க எத்தனை மணிக்கு போறாங்கன்னு நான் என்ன கணக்கா வச்சுக்க முடியும்? இது என்னோட வீடு, ஆபீஸ் இல்ல. அட்லீஸ்ட் எதுக்கு வந்திருந்தான்னு தெரிஞ்சிருக்குமே. வேலை விஷயத்துல அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சா என்ன? ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சண்டை? இல்ல, எனக்கு ஒண்ணு அப்படி தோணல. உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பதான் நீங்க அங்க இல்லையே. என்ன என் மேல நீ பழி எதுவும் போட பார்க்கல? கௌதம கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஏன் காணாம போனாங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சே ஆகும். அதனாலதான் நான் உங்ககிட்ட விசாரிக்கிறேன். என்கிட்ட நீங்க எதையும் மறைக்கலையே. என்ன சார், மேடம் ஏன் உங்ககிட்ட ஏதாவது மறைக்க போறாங்க? எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. சரி, ஒருவேளை இது சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சதுன்னா, யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்க பார்த்திருந்தா, அதுக்கப்புறம் அவங்க மறையறதுக்கு இடமே இருக்கு. நீ குறுக்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு என்னமோ நீங்க பயந்த மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா, நீங்க எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு மேடம். அதனாலதான். நேத்திக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு பிரேமானந்துக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். கௌதம் கரண் பத்தின உண்மை பிரேமானந்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது இல்ல? முட்டாள். இந்த ராத்திரி நேரத்துல அண்ணன் எதுக்காக வீட்டை விட்டு வெளியில போனாரு? உங்க யாருக்குமே எனக்கு ஒரு போன் கால் பண்ணி சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல? அண்ணி, கடைசியா அண்ணன் உங்ககிட்ட என்னதான் அப்படி பேசினாரு? சொல்லுங்க அண்ணி. அண்ணனை பத்தி தெரிஞ்சுச்சா? இல்லக்கண்ணா, இப்போதைக்கு எதுவும் தெரியல. அந்த ரேணுகா தேவி கௌதம கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த க்ளூவும் கொடுக்கல. இதுவரைக்கும் கௌதம பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையே. டாட், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. இதை விட பெரிய கேஸ்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அண்ணனை உங்களால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அது பல லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆளை தேடுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரியும் டாட், ஆனா இது சாதாரண விஷயம் இல்ல. அண்ணன் காணாம போயிருக்காரு. அவர் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல டாட், யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு. ஒரு விஷயம் கிளியரா தெரியுது டாட். இதுல யாரோ ஒருத்தரோட வேலை பின்னாடி இருக்குன்னு தெரியுது. ஆனா அது யாரா இருப்பாங்க? அண்ணனுக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்லையே. கௌதம யாரால என்ன பண்ண முடியும்?
அவருக்கு யாருமே எதிரிங்கன்னு கிடையாதே. ஒருவேளை இது கிட்னாப்பிங் கேஸா இருந்தா இந்நேரம் நமக்கு த்ரெட்டன் கால்ஸ் வந்திருக்கணுமே டாட். பண தேவைக்காக இந்த டிஐஜியோட பையனையே கடத்துற அளவுக்கு தைரியம் யாருக்கும் இந்த ஊர்ல இல்லை. நீ சொல்ற மாதிரி பணத்துக்காக கடத்துறவனா இருந்திருந்தா பொம்பளைங்களையோ இல்ல பசங்களையோ தான் கடத்துவாங்க. இவனை பணத்துக்காக கடத்திருக்க மாட்டாங்க. அப்புறம் அவர் கிளம்பி போனதுக்கு காரணம் அநேகமா எனக்கு நான் வந்துடுறேன் டாட். என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க? பிரியா, உனக்கு என்ன தோணுது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? ஏன் ரொம்ப நர்வஸா இருக்க? பிரியா, இங்க பாரு. ஏதாவது முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? அப்படி இருந்தா சொல்லு. நேதி என்கிட்ட ஃபோன்லேயே நீ ஏதோ சொல்ல வந்த, ஆனால் ஸ்டாப் பண்ணிட்ட. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, மறைக்காம என்கிட்ட சொல்லு பிரியா. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு பிரியா. உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் உன்கிட்ட தான் கேட்குறேன். உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் இல்லை ஆதித்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது விஷயம் இருந்தா கண்டிப்பா நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேனே. ஆனா இப்போ எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, அவ்வளோதான். போய் சொல்கிறேன். உன் மனசில் வேற ஏதோ இருக்கு. இல்லைன்னா அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது நீ கிளம்பி மேலே வந்திருக்க மாட்டேன். என்ன விஷயம் அது? அது எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சொல்லு. மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்காத பிரியா. உன்னை பற்றி எனக்கு தெரியும். சொல்லு. ஆதிக்கண்ணா. டேட், சொல்லுங்க டேட். ஆதிக்கண்ணா, கௌதம பத்தி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அண்ணாவை பத்தியா? என்ன? ஆமா ஆதிக்கண்ணா, கௌதம தேடுறதை பத்தி பேச. நீ என் கூட வா. சரி டேட். ஆதி, என்னப்பா பண்ற? சீக்கிரம் வா. இதோ வரேன்.
யாரு தயவு செஞ்சு என் முன்னாடி வா.